வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க கூட இப்படி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருந்த சேனல் ஆக்சுவலி இன்னைக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் ஒன்றும் சாதாரணமாக ஓப்பன் பண்ணல கைஸ். நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுற டைமில் நாங்கள் வந்திருக்கோம். அப்படி என்னடா பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து சிலிண்டர் பிரச்சனையாக இருக்குது, கேஸ் பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சிலிண்டர்ஸ்லாம் இல்லாமல், கேஸ்லாம் இல்லாமல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். என்னவா இருக்கும்? நம்ம இன்னைக்கு டீ இல்லாமல், புகை இல்லாமல், அடுப்பே இல்லாமல் சமைக்க போகிறோம். அப்படி ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வேளை ஜிம் போகிறீங்க, டயட் பண்ணுறீங்க, கார்ப் அண்ட் கேலரிஸ் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் டிஷ்ஷில் வந்து ஃபைபர்ஸை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தான் இன்றைக்கான டிஷ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தாய் இன்ஸ்பயர்ட் மேங்கோ சாலட் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தாய் இன்ஸ்பயர்ட் மேங்கோ சாலட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து மேங்கோ இல்லை ரா மேங்கோ, மாங்காய் தமிழில். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மேங்கோ சாலட் சாப்பிட்டது வந்து தாய்லாண்டில் தான். ஸோ அங்கே வந்து சாப்பிடும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒரிஜினலாக அவங்களோட லைக் என்ன சொல்கிறது, அவங்க ஃபிஷ் ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் சவுத் இண்டியன் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம். மாங்காய் வெட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். இப்போ வந்து இதை எப்படி வெட்டணும் அப்படின்னா, நீளமாக ஒல்லியாக வெட்டணும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கணும். இருங்க, எனக்கு வெட்ட தெரில. இப்படி ஒல்லியாக, இதை விட ஒல்லியாக நீங்கள் வெட்டுவீங்கன்னா வெட்டலாம். ரொம்ப நேரம் வெட்டுவேன் போல் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு எடிட் பண்ணி சீக்கிரமாக வெட்டின மாதிரி காமிச்சிடுவோம். ஸோ நாங்கள் தான் இங்கே ரியல் டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம். உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். என்ன மனுஷன்? இப்போ வந்து நம்ம மேங்கோ கட் பண்ணியாச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, டயட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, டெய்லி வந்து நார்மல் சாலட் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாலட் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இது உங்களுக்கு செய்கிறதுக்கு இட் வில் ஹார்ட்லி டேக் 5 minutes. ஜஸ்ட் இந்த வெஜிடபிள் கட்டிங் டைம் மட்டும்தான். மற்றதுலாம் ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேரட்டை வந்து கட் பண்ணோம். பட் வந்து அதுக்கு வந்து ஒரு செம்ம ஈஸியான ஒரு வழி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ப்னர். ஸோ இந்த ஷார்ப்னரை வச்சு நான் என்னடா வரைய போகிறேன்னா அப்படின்னு பார்த்தா, இல்லை, இந்த கேரட் வந்து பீல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பீலர் இருக்குது, அதை வச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணால் கரெக்டாக வருது கைஸ். நான் ஸ்லோவாக பண்ணால் தான் தப்பு பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணேன். ஸோ இது வேஸ்ட் எங்கே தூக்கி போடுறது? சவுடா. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ஷார்ப் பண்ண போகிறோம். ஸ்கூல் படிக்கும்போது தெரில இந்த ஷார்ப்னர்லாம் இப்படிலாம் யூஸ் ஆகும் நமக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இந்த ஷார்ப்னர் யூஸ் ஆகுதுன்னு. அதனால் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது யாராவது பென்சில் ஷார்ப்னர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தா கற்றுக்கங்க. உங்களுக்கு வளர்ந்து வரும்போது இப்படிலாம் யூஸ் ஆகும். இது எதுக்கு நான் இப்படி பீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. வாவ், பார்க்கவே இருக்கு, எனக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த கேரட்டை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து செம்ம தின்னாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் அதை கூட நான் கஷ்டமாக தான் பண்ணுவேன். நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நான் அதை பண்ணிட்டேன். இப்போ வெட்டி வச்ச கேரட் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து சாலட் செய்ய போகிறோம். இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து முக்கியமாக செய்ய போகிறோம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். தென் கேரட், உங்களுக்கு வேணும்னா கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆனியன். ஆக்சுவலி ஆனியன் வந்து இப்படி 3 ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ கேப்சிகமும் அதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து கார்லிக் போடணும்.
ஒரு 2 பெரிய கார்லிக் எடுத்து உள்ளே கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். உங்களோட நகம், உங்களோட விரல் எல்லாமே சேர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சில்லிஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சில்லிஸ் எடுத்து நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைம் ஜூஸ் போடணும். நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடலாம். ஸோ இப்போ இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து உள்ள சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் போட போகிறோம். சும்மா ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஷெஃப்னால கண்ணில் மெஷர் பண்ணிடுவேன் ஒரு ஸ்பூன் உள்ளே போயிடுச்சுன்னு. பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லைம் ஜூஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணோம். ஆக்சுவலி இந்த ஜூஸ் புழியிற இதை விட லெமன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். கையில் புழிஞ்சிடுறேன் கைஸ். ஸோ இந்த ஆரஞ்ச் சைஸில் இருக்கிற லெமனை நம்ம உள்ளே புழிய போகிறோம். போதும், ஏன்னா வந்து இப்போ மேங்கோவே நமக்கு வந்து டேங்கியாக இருக்க போகுது. ஸோ அது கூட லெமன் நிறைய போட்டோம்னா அப்புறம் நிறைய புளிப்பாயிடும். நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சாலட் ரெடி ஆகிடும். வெஜிடபிள்ஸ் வதக்கிட்டேன். A few minutes later. எல்லா வெஜிடபிளும் நல்லா மிக்ஸ் ஆகி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து கார்னிஷ் பண்ணணும். ஸோ மேலே கொத்தமல்லி போட்டுட்டு அது கூட சூடாக இருக்கு, வெளியே தான் அம்மா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அது கூட ரோஸ்டட் பீனட்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் தரும். கைஸ் இப்போ வந்து மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். இது எப்படி இருக்குன்னு, நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு நானே சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் கைஸ். ரொம்ப டேங்கியாகவும் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது, அந்த டேங்கினஸை நம்ம போட்ட சுகர் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. நான் கூட லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணுறோம், ரொம்ப புளிக்க போகுதுன்னு நினச்சேன். பட் செம்மையாக இருக்குது கைஸ். அண்ட் உங்கள் வீட்டில் வந்து கேஸ் தீர்ந்து போச்சு அண்ட் சமைக்க அடுப்பில்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஏதாவது செஞ்சு நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், கேஸை சேவும் பண்ணலாம். அண்ட் டு பி ஹானஸ்ட், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாய் இன்ஸ்பயர்ட் சாலட்னு சொல்கிறதுக்கு பதிலாக மரீனா பீச் இன்ஸ்பயர்ட் சாலட்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அந்த பேப்பர் இதில் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் மரீனா பீச்சில், அதே மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, நட்டியாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது, டேங்கியாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, எல்லாமே கலந்து ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். வாங்கப்பா சாப்பிட்டு.